வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். வீக்கெண்டுக்கு ஒரு சூப்பரான டின்னர் பண்ணணுமா, அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பண்ணணுமா, அப்போ கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் கிரேவி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப 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 விரும்புவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். 10 நிமிஷத்தில் இது நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம இந்த கிரேவி எப்படி பண்ணலான்னு கிச்சன் உள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருள் எல்லாம் என்னென்னு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் வந்து ஒரு 250 கிராம், 1/4 கிலோ பன்னீரும் 100 கிராம் பச்சை பட்டாணியும் சேர்க்குறேன். மற்ற எல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான், எதுவுமே ஸ்பெஷலான பொருள் இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட்டும் கொடுத்துருப்பேன். அதில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருக்க இந்த குவான்டிட்டி 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு ஒன்று அடிகனமான பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்க போகிறதில்ல. ஒரு 100 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு 3 வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். இதில் 3 பச்சை மிளகா. இந்த கிரேவிக்கு கொஞ்சமாக மைல்டாக ஒரு ஸ்பைசினஸ் கொடுக்கறது இந்த பச்சை மிளகா தான். இதில் தக்காளி கிடையாது, மிளகாத்தூள்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது கூட 3 வெங்காயம், 3 பச்சை மிளகா, 2 சின்ன துண்டு பட்டை, 2-3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை அப்படியே முழுசாக போட்டுருங்க. ஒரு 10லேருந்து 15 முந்திரி நான் அப்படி ஊற வச்சுருக்கேன் உடச்சி. அதையும் இதில் போட்டுட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக வச்சுடுவோம். ஸோ 5 நிமிஷத்தில் இந்த வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாமே நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும். ஸோ வெந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. எக்ஸஸாக தண்ணி அவ்வளோவா இல்லை. எக்ஸஸாக இருந்துச்சுன்னா ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துருங்க. கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு இது ஆறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 100 ml பால், நல்ல ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கும் இல்லையா, அதை காய்ச்சி ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுப்போம். ஸோ இந்த வெங்காயம், இந்த பொருட்களை எல்லாம் மிக்சியில் அப்படியே போட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலில் ஒரு 50 ml பால் ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிட்டு வந்துடலாம். மீதி 50 ml பாலை நம்ம அப்படியே வச்சிடலாம். கடைசியாக நம்ம இதில் சேர்க்கணும். ஸோ இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதே பேனை வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டீஸ்பூன் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா பட்டர் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அந்த பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிடலாம். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நான் இதில் சேர்க்க போகிறது நம்மளுடைய செந்தூர் குருமா மசாலா. இந்த குருமா மசாலா போட்டு செய்யும் போது நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவிஸ் அண்ட் குருமாஸ்லாம் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக செய்யலாம். ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்ச விழுதை இந்த வதக்கின இஞ்சி பூண்டோடு சேர்த்துடுவோம். நல்லா அப்படியே நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன், அந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி அதிலேயே ஆட் பண்ணி, ஏன்னா அதில் முந்திரி போட்டிருக்கறதுனால வெங்காயம் முந்திரி எல்லாம் கொஞ்சம் கொதிக்கும் போது திக்னஸ் வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச அந்த மிக்சிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணி போட்டுக்குங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குருமா மசாலாலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. இந்த ரா ஃப்ளேவரெல்லாம் போய் நல்ல கமகமன்னு ஒரு வாசனை வரும். கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஏற்கனவே மீதி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பாலையும் இதில் சேர்த்துடலாம்.
சப்போஸ் சில பேர் பால் சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரெஷ் மில்க்குக்கு பதிலாக தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நல்ல திக்கான ஃபஸ்ட்டு பால் தேங்காய் பால் எடுத்து வச்சு அதை யூஸ் பண்ணி கூட இந்த கிரேவி செய்யலாம். அது ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்ச 1/4 கிலோ பன்னீர் போட்டிருக்கேன். நான் வறுத்து போடல, அப்படியே தான் போடுறேன். அதே மாதிரி இது வேக வச்ச பட்டாணிங்கிறதுனால இப்போ சேர்க்குறேன். பச்சை பட்டாணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு நம்ம வதக்கணும் இல்லையா, அப்போவே கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். இதில் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கி போடுறது இன்னும் ரிச்சாக இருக்கும். ஆனால் இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மரில் வச்சு மூடி வச்சிட்டோம்னா சூப்பரான கிரேவி ரெடி உங்களுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூடவும் பரோட்டா கூடவும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக கசூரி மேத்தி இருந்தால் கூட நீங்கள் ஃபைனலாக மேலே தூவி விடலாம். அது ஆப்ஷனல். இருந்துச்சுன்னா போடுங்க, இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அவ்வளோதாங்க, சூப்பரான பன்னீர் பட்டாணி பால் கறி ரெடி. பால் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் பன்னீர் சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா, எல்லாருக்கும் பன்னீர் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. நீங்கள் பன்னீருக்கு பதிலாக பேபி பொட்டேட்டோ போட்டு இதே மாதிரி இந்த கிரேவி நீங்கள் செய்யலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.